என்னையா இந்த நடுராத்திரில வந்திருக்க? என்ன விஷயம்? சத்தம் போடாத நமிதா. எங்க ஊர்ல முள்ள மாதிரி பையன் முடிச்ச இப்ப நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறான். எந்த வீட்டுல எவன் பூதுவானே பாத்துட்டு இருக்கிறான். அதனால சத்தம் போடாத. இந்த நீ கேட்டே மாம்பழம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு வேட்டி வைக்கிற? மாம்பழம் எடுக்கிறேன். நீ கேட்ட மாம்பழம் சப்பி சப்பி தின்னு. இந்த மாம்பழத்துக்கு நான் மயங்குறாளா? ஏயா பாரு அம்சம் டிப்பர் மண்டியா நீ மாம்பழம் கொடுத்து என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? பேசுறதுக்கே நேரம் இல்ல. எதா இருந்தாலும் படுத்துக்கிட்டே பேசிக்கலாம். பேசிட்டு இருக்க என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? அமிதா அமிதா பரதேசி பண்ணார நான் சின்ன பாத்தியா? பாக்கலையா? ஏய் என்ன விஷயம்? நான் ஊர் பூரா தேடிட்டேன். உன் வீட்டுல இருப்பான்னு தான் நான் வந்தேன். இன்னைக்கு கிடைச்சா அவனை கிடைச்சா இன்னைக்கு வெட்டாம விடுறதில்ல. நம்ம அந்த ஆளு எதுக்கு நீ வெட்டுற? அதை ஏன் அமிதா கேக்குற? தண்ணியா போகுதுன்னு சொன்னேன். அவன் சொன்னா வெப்பிக்கால் வாங்கி பூசுறா போயிருந்தான். நானும் வாங்கி பூசினேன். 2 நாள் ஆச்சு மூத்திரம் அடிச்சு. காட்டுட்டு போய் கேட்டா டியூப் போட்டுதான் எடுக்கணுங்கிறான். இன்னைக்கு அவன் மட்டும் கிடைச்சான். இன்னைக்கு அவனை வெட்டாம விடுறதில்ல. அண்ணே என்னண்ணே அருவால கையில அருவா ஓட இருக்கிறீங்க? புல்லு வெட்டுறதுக்கா? டே இது புள்ளையே வெட்டான் அசஞ்சா. ஆனா என்ன வாய மூடுனே? நான் உன்னை வெட்ட தாண்டா வந்திருக்கிறேன். அண்ணா என்னண்ணே தப்பு பண்ண? அப்படியே என்ன ஏன்டா பெபிகால் வாங்கி பூச சொன்னேன்? அண்ணா எனக்கு வீங்கி போச்சுன்னு சொன்னதுக்கு வீங்கி போச்சுன்னு சொன்னதுக்கு நீங்க என்னண்ணே வைத்தியம் சொன்னீங்க? கள்ளிப்பாலையும் கம்ம சோத்தையும் பூச சொன்னீங்க. அதனாலதானே உங்களுக்கு பெபிகால் பூசு சொன்னேன். யோ 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. நீங்க 2 பேர் செஞ்சதுமே தப்புதான். சரி நமிதா, நான் உங்கள்கிட்ட ஆசையே ஒண்ணு கேட்பேன். தப்பா எடுத்துக்க மாட்டேன். கேரியா? நான் உன்னைத்தான் நமிதா விரும்புறேன். உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? நாயே என்ன சொன்ன? விரும்புறியா? இதுக்கு தான் இத்தனால பம்பு போனோன்னு பரதேசி நாய. ஏண்டா காத்திருந்த மொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன மாதிரி நான் ஒரு மாம்பழத்துக்கு உருட்டு உருட்டான்னு பாக்குறேன். இவன் விரும்புறான். நம்மள விரும்புறேன் ஒழுங்கு மாதிரிதான் அப்படி வெளியே போயிரு. இல்லைன்னா கடிச்சா போடுவோம். நான் ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏதோ அந்த ஆள் மனசை நினைச்சத சொன்னுச்சு. இதுக்கு போய் இப்படி வாழ்னு கத்திட்டு இருக்க. சரி நீ முதல்ல போ, நான் தூங்கணும். கிளம்பு காத்து வரட்டும்.
அறுப்பது ஏய் அம்மி அறுப்பது பொம்பள வேலை தாண்டி அடி அதுக்கு போய் என்ன அழுப்பது ஏண்டி அம்மி இழுத்தரைக்கிற போது நெஞ்சை இழுத்தரைக்கிற மானே நீ அழுத்தமான ஆளு ஏன் கழுத்தறுப்பது ஏண்டி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதான் தங்கச்சி கனிமொழிக்க என் பையன் அருளுக்க கல்யாணம் பேசி முடிக்காண்டுக்க மாப்பிள்ள. மாமா இதுல ஒன்று சம்பவம் தானே மாமா. இது போய் ஏன்டா கேட்டு எடுக்கிறீங்க? பொண்ணை குறானா கொடுத்துட்டு போறேன். அப்படி இல்லை சொல்லுவா. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது தான் நான் போறேன். கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கேன் மாமா. சின்ன வயசுல அப்பா அம்மா இருந்த எங்களுக்கு நீங்க தான் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறீங்க. நீங்க பார்த்து எது பண்ணாலும் சரியாதாங்க மாமா இருக்கும். அப்ப உங்களுக்கு சம்மதம் எனக்கு பரிபூர்ண சம்மதம் மாமா. அப்புறம் என்னப்பா கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு வேண்டிய தேதி குறிச்சுட்டு அப்புறம் என்னப்பா முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சுட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருப்பா. சரிங்கப்பா மாமா. மாமா அப்பா மாப்பிள்ளை என்ன கேட்க போறாருன்னு எனக்கு தெரியும்பா. மாப்பிள்ளைக்கும் நம்ம ஆனந்திக்கும் எப்ப கல்யாணம் கேட்கறாரு அதான மச்சான்? ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள உனக்கு அவளுக்கு நீனு சின்ன வயசுல முடிவு பண்ணது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல உங்க கல்யாணத்தை முடிச்சாங்க மாப்பிள்ள. இதுல ஒண்ணு சொல்லுங்க தானே மாமா. எனக்கு பரிபூர்ண சம்மதம் மாமா. அப்ப நான் புறப்படுறேன். ஏன் மாப்பிள்ள அவசரப்படுறீங்க? என் தங்கச்சி கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போயிருங்க. இல்ல நீ பேசுங்க. மாமா என்ன தண்ணி? என்னப்பா காபி கேட்ட உடனே வருது? அதானே என் பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சொன்னல பாத்தீங்களா தண்ணியே காஃபிங்குது. லூசு பத்த தெரியல தண்ணி இது. ஏய் வாளு, நீ இன்னைக்கு வாடா போறன்னு கூப்பிட்டா உன்னை அடிக்க வேண்டியது விட்டுட்டேன். மாப்பிள்ள இருக்காருன்னு பாக்குறேன். இல்லைன்னா வரைஞ்சு கட்டிடுவாமா. பாரு எங்க மாமா தண்ணி கொண்டு வராம உனக்கு தண்ணி கொடுப்பாங்க. இவ்வளவு நாளா எனக்கு தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்த. இப்போ ஒரு 2 வருஷமா தான் அவனுக்கு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா எனக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. இல்லைன்னா தாலி கட்டாமலே குடும்பம் நடத்திடுவா. கனிமொழி கனிமொழி வாங்கண்ணா. என்னண்ணா? கனிமொழி ஒரு சந்தோஷமான விஷயமா வர முகூர்த்தத்துல உனக்கும் அருளுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கமா? அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? ஆமா
என்னென்ன அவசரம்? கனிமொழி, பருவம் பார்த்து பயிர் செஞ்சதாமா பலன் அனுபவிக்க முடியும். அது மாதிரி உனக்கு கல்யாண வயசு நெருங்கிடுச்சு. காலகாலத்துல முடிச்சுட்டாலும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உன் கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல எனக்கும் ஆனந்திக்கு கல்யாணம் மாமா முடிவு பண்ணிட்டாரு. அண்ணா, சொல்லுமா. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாண்ணா. ஏமா, என்ன காரணம்? அது நான் மேல படிக்கலான்னு இருக்கேண்ணா. ஆனா இவ்வளவுதானா? என்னமா எல்லாம் பயந்தே போயிட்டான். நீ மேல படிக்கணும், அவ்வளவுதானா? ஆமாண்ணா. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் மாப்பிள்ளை அருள படிக்க வேணா படிக்க வச்சுட்டு போறான். இல்லண்ணா, அதுக்கு இல்ல. கனிமொழி, நீ ஒன்னும் சொல்லாத. வர முகூர்த்தத்துல கல்யாணம் பொண்ணு மாதிரி சந்தோஷமா இரு. எனக்கு தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. வேலை படி. என்ன என்ன பக்கத்துல நிக்கிறியா? உங்களை பார்க்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, 3 வாரமா இங்கதான் உங்களுக்கு காத்து. என்னது? என்ன பக்கத்துல நிக்கிறியா? என்னால ஏதாவது காரியம் ஆரம்பிச்சலாம்? என்னங்க, என்ன உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? அப்ப என்ன தனியா சந்திக்கிறேன்னு சொன்னது, என் கூட தனியா பேசினது, அப்ப உங்களுக்கு தேவையா இருந்தது, அப்படிதானே? ஆமா, தேவை இருந்துச்சு, தேடி வந்து பேசினேன். அப்போ இப்ப நான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படிமா அப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். செல்லாம், அவன் என் அண்ணக்கை. இவனுக்கு தெரியாம நான் எந்த விஷயமும் செஞ்சதில்லை. குறிப்பா சொல்லணும்னா உன்னோட விஷயம் சேர்த்துதான். ஏங்க, என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது, என் பின்னாடியே சொன்னது, என்னாச்சு? இங்க பாடுறா, இந்த தம்பாவுக்கு காதலா? போன மாசம் வரைக்கும் இந்த தம்பாவோட காதல் சுந்தர் பேரடா அண்ணா மலர்வெளி. இந்த மாசம் இந்த கனிமொழி. அடுத்த மாசம் பக்கத்தூர் தேன்மொழி. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா? சலா, மனுஷனா இருக்கனாலதான் மாசத்துக்கு ஒருத்தி கட் பண்றேன். அதே மிருகமா வச்சுக்க, டெய்லியும் ஒருத்தி கட் பண்ணிருப்பேன். இப்ப சொல்லு, நான் மனுஷனா இல்ல மிருகமா? மாசம் ஒருத்தி வாழ்க்கை கெடுத்தது இல்லாம என்னோட வாழ்க்கை ஏட்ட கெடுத்த? என்ன ஏன் காதலிச்ச? சொல்லுடா. கனிமொழி, இப்ப நீ கேட்டே, இதுதான் நியாயமான கேள்வி. லேட்டா கேட்டாலும் லேட்டஸ்டா கேக்குறேன். சொல்ற கேட்டுக்க. இந்த தம்பாவோட ராஜ்யத்துல ஒரு சின்ன அவமானம், ஒரு சின்ன தோல்வி, அதை ஏற்படுத்தியவன் ஒரு பெரிய ஆளு. அவனை பழி வாங்கணும். அதுக்கு என்ன வழி நோச்சிட்டான்? உன்னை பலியாட ஆக்கினேன். இப்ப உன்னை வச்சு பகடையை உருட்ட போறேன். அதுல எத்தனை காய் விழுதுன்னு எனக்கே தெரியலப்பா. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. புரியாது கேள்வி, புரியாது. இந்த தம்பாவுடைய ராஜ்யம் தனி ராஜ்யம். நேரங்கள் வரப்ப நீயே புரிஞ்சுக்குவ. அப்படின்னா நம்மளோட காதல் இங்க பண்றா, இந்த தம்பாவுக்கு காதலா? இவ்வளவு நேரம் பேசிய நீ என் கேரக்டரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. இந்த தம்பாவை பொறுத்த வரைக்கும் காதலுக்கும்
3 எழுத்து தான், காமத்துக்கும் 3 எழுத்து தான். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாது உன்கிட்ட. என்னோட மனசு இல்லாம உடம்பையும் பறி கொடுத்த பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி மத்த பொண்ணுங்க மாதிரி காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கணும்னு மட்டும் நினைக்காத. உன் கண்ணு முன்னாடியே நான் வாழ்ந்த காட்டதான் போறேன். கனிமொழி, நீ வாழணும், அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும். உன்னுடைய கல்யாணத்துக்கு இந்த தம்பவுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏச்சி வாய் முடு. உன்னோட ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? உன்னோட நிழல் கூட என் வாழ்க்கையில படக்கூடாது. இது வரைக்கும் உன்னோட காதலுக்கும் குட் பை, உனக்கும் குட் பை. என்னடி சொன்ன? என் நிலம் உண்மையில படக்கூடாதா? இனிமே தாண்டி இந்த தம்பவுடைய வேட்டை ஆரம்பமாக போகுது. டேய் கைப்புல, போயிட்டு 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நம்ம பங்களாவுக்கு வந்து சேரு. என்ன நமிதா இடிச்சு புடிச்சு பாக்குற? ஓட்ட பெருசா விழுந்துருச்சா அடக்குது. ஆமையா, இதுக்கு என்னையா பண்றது? ஓட்ட உளுந்ததுதான். அதை அடைக்கணும்னா வச்சுக்க, இந்த சின்ன மனசு வச்சு 2 குலுக்குனா மட்டும்தான் முடியும். ஆமா, விட்டா குளுக்க மாட்டேன் நீயே. யோ, பொட்டி ரொம்ப சூடா இருந்திருக்கும் போல இருக்கியா. வச்ச உடனே ஓட்ட டபக்குன்னு விழுந்துக்கியா. அட ஏன் நமிதா சூடா வரைக்கும் விட்ட? என்கிட்ட சொல்லியிருந்தா நமக்கு அம்மிக்கு ஒரே ஆனே. யோ, நானே எவ்வளவு கவலையா இருக்கேன். நீ என்னன்னா அமுக்குறன்ற அணைக்கிறன்ற. நமிதா தசனாப்பட்டா மட்டும் கிழிஞ்சது 1 சேரவா போகுது. அது ஒண்ணும் இல்ல. யோ, துணிக்கார வந்து கேட்டா நான் என்னையா பதில் சொல்லுவேன்? ஆனா நான் தான் கேட்கிறேன், அப்புறம் ஏன் கவலைப்படுற? இல்ல ஒரு 150 ரூபா பணம் தரேன், நாட்டு கொடுத்துரு, போகும்போது தரேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா சந்தேகம்? ஏன் நமிதா நீ கும்பினா மட்டும் சத்தமே வர மாட்டேங்குது. உங்க அம்மா கும்பினா மட்டும் புர்ரு 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 சத்தம் வருது. அது ஏன்? அது வந்துயா என்னது புதுசு, எங்க அம்மா அது பழசு, அதான் அப்படிதான் இருக்கும். அட உங்க அம்மால தான் பழசு எனக்கு ஏற்கனவே தெரியுமே. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கும்பிடலாமா? போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க 2 கப்பல் விட மாட்டீங்க. செத்தாதான் என் போட்டு தள்ளிடுறேன் இன்னைக்கு. யோ டவுசரு, நானும் இந்த ஆள் கும்பினத எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதையா. அதை ஏன் நம்பிதா கலக்குற? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி இரு, அந்த பரதேஷ் நாய வெளியே அமுச்சுட்டு ஏதா இருந்தாலும் நம்ம தனியாவே பேசிக்கலாம். யோ, நீங்க சொல்ல மறந்தே போயிட்டேன். என்ன உங்க வீட்டு கெடா ஆடு இருக்குல்ல, போட்டுக்கோயா. ஏதோ பொட்ட குட்டி போட்டு கிளம்பி உடனே வர சொல்லுச்சு. கிளம்பு. உங்க சீம்பால் வைக்க வர சொல்லுச்சு. வீட்டு பக்கம் போன ஒரு நிறவு நிறைவேறும். அதான் தம்பி, நான் இதுக்கெல்லாம் கவலையே படுறதில்ல. நமிதா அம்மாட்ட சொன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட ஒரு போகுது. முள்ள மாதிரி பையன் முடிச்ச வைக்க அவன் நம்பி ஊருக்கு ஒரு சொம்போட வெளியில் வைக்க மாட்டாங்க. நீ பார்த்து பத்திரமா இரு. ஓரளவுக்கு நல்லா இருக்கிற, அதனால அந்த நாய் ஏதாவது பண்ணிடும். ஓரளவுக்கு நானு சரி நல்லா இருக்கிறேன். சரி விடு பையனை பார்த்து நடந்துக்க. நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா இரு. நீ விட்டு போறான். அவன் பேசும்போது பாத்தியா கேசு, அவன் ஒரு சத்து கட்டவன். அவன் நம்பாத. ஏயா, அந்த ஆளுக்கு என்னாச்சு? நமிதா, அவனுக்கு டிபி இருக்குது, கேன்சர் இருக்குது, அது மட்டும் இல்ல எய்ட்ஸ். வேற ஏதாவது? யோ, என்னய்யா என் தலையில கள்ள தூக்கி போற மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. அதுக்குதான் எதுக்கும் பயப்படாத நம்பிதா. இந்த டவுசர் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படாத. நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பயம் இல்ல. உன் டவுசர் அவுந்தாதான் எனக்கு பயமே. டவுசர் நீ கேட்டா இப்பவே அவுத்து தரேன். வேணாம், நீ டவுசர் அவுக்க வேணாம். ஏன் நம்பிதா,
டவுசர் வேணாங்கிற சொல்ல எப்ப கழட்டி தரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே டவுஸ் போட்டுக்கிற ஒரு கப்பா இருக்குது. சரி, நான் போயிட்டு வரேன். குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் நிற்க உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க கூறாம போனவளே கூவம்மா பதில் கூறாம போனவளே கூவம்மா பட வருத்தம் என்ன வருவமா நாம விலகி நிற்க ரெண்டும் ரெண்டு துருவமா குறுக்கு பாதையில் மறுச்சி வழியில் உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு கட்டு முன்னே எட்டு மேடம் கொட்டு முன்னே கைவிரலும் பட்டா என்ன பண்ணாத்து பூஜி போல அடி மஞ்ச கிழங்கு சிறு இன்ப கிழங்கு அடி பார்க்காம போனவளே குருவம்மா ஒரு பெண்ணுங்க வந்தது பொண்ணுல பண்ணிய உருவமா பொண்ணு மணி கண்ணூரங்க பச்சை புல்ல போட்டு வைப்பேன் வாய் போற அடிதட்டு குடிக்க புதுமெட்டு படிக்க தோராயிடம் இருக்கு வசதியா ஒரு ஒத்தடுக்க ஒத்திக பார்க்க வருவியா குறுக்கு பாதையில் மறுச்சி வழியில் நிற்க உருட்டும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க கூறாம போனவளே குருவம்மா பதில் கூறாம போனவளே குருவம்மா வருத்தம் என்ன பருவமா நாம விலகி இருக்க ரெண்டும் ரெண்டு குருவமா
என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. பிறகு ஏமா சஞ்சலம் உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமா எனக்கு ஒரு சந்தேகம். முதலாச்சுன்னா ஏன் புருஷங்கால கொண்டாடி விழுறா? ஒரு பொண்ணு தன்னோட உச்ச நிலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தன்னோட உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆசைகள் இது எல்லாமே கணவனுக்கு சமர்ப்பிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஆமா, முதல் ராத்திரினா பால் தான் குடிக்கணுமா, வேற எதுவும் குடிக்காதா? அப்படி இல்லைங்க, அந்த பால் போல ரெண்டு மனசும் வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக குடிக்கிறாங்க. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, எனக்கு என்னென்ன பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? என்னங்க இது? இது கூட எனக்கு தெரியாது. அதுவும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம். இது கூட தெரியலன்னா எப்படிங்க? சரி, எனக்கு என்னென்ன பிடிக்கணும் சொல்லு பார்க்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும், பால்னா ரொம்ப பிடிக்கும், சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும். அதெல்லாம் சரி, எனக்கு சந்தேகமும் கொஞ்சம் பிடிக்கும். அது மாமா கொஞ்சம் சொன்னாருங்க. இது மட்டும் எங்க அப்பா சொல்லிதான் உனக்கு தெரியுமா? ஆமாங்க. சரி, அதை விடுங்க. முதல் லைட் ஆஃப் பண்ணுங்க. முதலில் அதுமா இப்படி இல்ல, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏங்க, இதெல்லாம் சொல்லி கொடுங்க. நான் சொல்லி தரேன். சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கா? செல்லமா கில்லமா ஒன்னொன்னா சொல்லமா ஏன் இல்லம்மா